Construct the triangle when its a base the vertical angle and its point on the base where the bisector of the vertical angle meets the base. அதாவது example 4.19. Draw a triangle ABC of the base BC equal to 8 cm, angle A equal to 60 degree and the bisector of the angle A meets a BC at D such that BD equal to 6 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ given நம்ம என்ன எடுத்துக்கணும், ட்ரையாங்கிள் ABC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராமில் பார்த்தோம்னா ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதனால் ABC அப்படின்றதுக்கு முன்னாடி given எழுதிக்கணும். ட்ரையாங்கிள் ABC BC ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். எப்பயுமே பிசின்றது தான் நம்ம என்னவோ பேஸாக எடுத்துக்கணும். அதனால் இது பி, இது சி, அது பேஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஏ மேலே போய்டும். அப்போ ஏபிசி இஸ் எ ட்ரையாங்கிள். அதில் பேஸ் வந்து பிசி 8 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி இங்கே கொடுத்துறோம். பிடி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிடின்றது என்னது, பைசெக்டர் பண்ணுது. எதை, இந்த பிசியை பைசெக்ட் பண்ணுறது தான் என்னது நம்மளுக்கு பிடி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிசியை வந்து பைசெக்ட் பண்ணுறது எது, இந்த 6 சென்டிமீட்டர் தானேங்க. அதனால் இது பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரையணும். அது எப்படி வரையணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரா எ லைன் செக்மெண்ட் பிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டருக்கு நம்ம ட்ரா பண்ணணும். அப்போ இங்கே வச்சுட்டு நம்ம கரெக்டாக இங்கேருந்து ஓகேங்களா 8 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக 8 சென்டிமீட்டர் இங்கே வருது. ஸோ இது வரைக்கும் புரியுது இல்லைங்களா. 8 சென்டிமீட்டருக்கு என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம சின்றது மார்க் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா. அடுத்தது என்ன செய்கிறோம், அட் பி, பியிலேருந்து ட்ரா த பிஇ. பிஇன்னா என்னது, இந்த பக்கம் கீழே நம்ம ஒரு லைன் வரைய போகிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிற போகிறோம், பிஇன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. அந்த லைனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைன் ஓகேங்களா. இப்போ இந்த பிஇ வந்து எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ட்ரா த பிஇ தட் சிபிஇ. சிபிஇ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சிபிஇ ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ சிபிஇ ஈக்குவல் டு 60 டிகிரின்னா இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 60 டிகிரி நம்ம ஆங்கிள் எடுக்கிறோம். புரியுதுங்களா. அப்போ நம்ம இங்கே வைக்கிறோம் கரெக்டாக 60 டிகிரி. இந்த இடத்துல இங்கே வைக்கிறோம். இது கோயின்சைட் ஆகணும் கரெக்டாக 0வில். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து இங்கே பி ஆண்ட வந்து கரெக்டாக பாயிண்ட் இருக்கணும். அந்த இடத்துல இங்கேருந்து 60 டிகிரி. ஓ 10, 20, 30, 40, 50, 60 எங்கே 0வை டச் ஆகுதோ அங்கேருந்து தான் லைன் நம்ம எடுக்கிறோம். இப்போ 60 டிகிரி நம்ம லைன் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த சைடில் என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று போடுறோம் இல்லைங்களா. இதுதான் நம்ம இங்கே வச்சு பார்த்தோம். இப்போ 60 டிகிரி இங்கே தானே எடுத்தோம் நம்ம. அதனால் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக 60 டிகிரிக்கு நம்ம ஒரு என்ன செய்கிறோம், ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. இப்படி 60 டிகிரிக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுடுறோம். திருப்பி அதே ப்ரொட்ராக்டர் எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு பேர் என்ன கொடுத்துட்றோம், இ அப்படின்னு கொடுத்துட்றோம். புரியுதுங்களா. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சிபிஇ ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி சொல்லியிருக்காங்க. 60 டிகிரி நம்ம போட்டுட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், இபிஎஃப். இ இருக்குது, பி இருக்குது, அடுத்து எஃப்னு ஒன்று வரைகிறோம். அது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 90 டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சென்டர் வந்து இங்கே டச் ஆகிற மாரி ப்ரொடெக்டர் இப்படி வச்சுட்டு இங்கே 0வில் இங்கே டச் ஆகணும். இங்கேருந்து 90 டிகிரி இந்த இடத்துல வந்து இங்கே மீட் ஆகும் கரெக்டாக இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு என்ன பண்ணிடணும், ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். புரியுது இல்லைங்களா. இதை பாருங்கள், இங்கேருந்து 90 டிகிரிக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிட்டோம். அதாவது இபிஎஃப். இது இ, இது பி. இப்போ நம்ம வரைஞ்சதுக்கு பேர் என்ன செஞ்சுக்கிறோம், எஃப் அப்படின்ற பேர் கொடுத்துக்கிறோம். புரியுதுங்களா. இதுவும் வரைஞ்சிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ட்ரா த பர்பண்டிகுலர் பைசெக்டர் டு த பிசி. இப்போ பிஇக்கும் சியும் பர்பண்டிகுலர் பைசெக்டர். பர்பண்டிகுலர் பைசெக்டர்னால் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நம்ம எதை எடுத்துக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். சியில் வச்சு ஹாஃபுக்கு, அதுக்கு கொஞ்சம் இது ஹாஃப் வரும், இது ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம். அதேமாரி இங்கே கீழேயும் அடிக்கிறோம். அதேமாரி சியில் வச்ச உடனே அடுத்தது பியில் வச்சு இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இல்லைங்களா. அதேமாரியே நம்ம என்ன செய்கிறோம், கீழேயும் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் ஒன்று கரெக்டாக வச்சுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு.
அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் வச்சு அந்த இடத்துல அந்த லைனை என்ன செய்கிறோம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த பாயிண்ட்டையும் இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டையும் ரெண்டுத்தையும் இப்படி லைன் ஜாயின் பண்ணுறோம். அப்போது அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் அட் பிசியில் எடுக்கும்போது விச் இன்டர்செக்டட் பிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஎஃப்பில் ஒரு கட் ஆகுது இந்த இடத்துல. இது பேர் தான் நம்ம என்ன எடுக்கிறோம், ஓ அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ பிசியில் கட் ஆகிறத வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது ஓ as a சென்டர். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஓவை சென்டர், ஓ as the சென்டர் அண்ட் ஓபி as the ரேடியஸ். அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், த ரேடியஸ் ஆஃப் த ட்ரா த சர்க்கிள் அப்படின்போது அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சர்க்கிள் ஒன்று அப்படியே ட்ரா பண்ணுறோம். அப்படியே இந்த சர்க்கிள் இப்படி ட்ரா பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்படி ட்ரா பண்ணோம்னா இந்த சர்க்கிள் வந்து இப்படியே ஃபுல்லாக சர்க்கிள் வந்துடும். அந்த சர்க்கிள் வந்து ஃப்ரம் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று ஓபிஎஸ் சென்டர், இந்த ஓபிஎஸ் ரேடியஸ் அண்ட் ட்ரா த சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்தது ஃப்ரம் பியிலேருந்து எவ்வளோ எடுக்க சொல்கிறாங்க, ஃப்ரம் பி மார்க் த ஆர்க் 6 சென்டிமீட்டர் ஆன் த பிசியில் அட் டின்ற ஒரு இடத்துல 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸ்கேல் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ 5, 4, 6 சென்டிமீட்டர். அப்போ இந்த 6 சென்டிமீட்டர் இங்கே வச்சுட்டு இந்த 6 சென்டிமீட்டருக்கு என்ன செய்யணும், நம்ம ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கணும். எங்கே, இந்த பியிலேருந்து ஃப்ரம் பியிலேருந்து நம்ம எதுக்கு அடிக்க சொல்லியிருக்காங்க, பிசியில் ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்க் அடித்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்க, டி அப்படின்னு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்போ அந்த இடத்த நம்ம என்ன செய்யலாம், டீன்றது மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இது டி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணதை என்னது 6 சென்டிமீட்டர் அப்படின்னு புரிஞ்சிச்சு இல்லைங்களா உங்களுக்கு. அப்போ இந்த இடத்த ஓன்னு சொல்கிறோம், இந்த இடத்த இந்த சென்டரை வந்து ஜின்னு சொல்கிறோம். அதில் ஃப்ரம் பியிலேருந்து டிக்கு ஒரு 6 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இங்கே கொடுத்துருக்கிற அந்த டயக்ராமை பார்க்கணும், த பர்பண்டிகுலர் பைசெக்டார். அப்போ இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார்ன்றது இதுதான் பர்பண்டிகுலர் பைசெக்டார். அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் இன்டர்செக்ட் த சர்க்கிள். எங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஒரு இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இடத்துக்கு தான் நம்ம என்னது, சர்க்கிள் அட் ஐ அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம். இது பேர் என்ன கொடுக்குறோம், ஐ அப்படின்னு. புரியுது இல்லைங்களா. அந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் அந்த சர்க்கிளில் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த ஐன்ற இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இந்த ஐக்கும் டிஇ என்னது த்ரூ அதை நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு ஜாயின் ஐ அண்ட் டி. அப்போ ஐ இது தான், டி இது தான் இல்லைங்களா. அப்போ இந்த ஐயும் டியும் நம்ம ஜாயின் பண்ணிடலாமா. இப்போ இங்கே வச்சு நம்ம ஐ இது டி. இப்போ அந்த ஐயும் டியும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். அது ஜாயின் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நேராக சர்க்கிளில் எங்கே கட் ஆகுதுன்னு நம்ம அங்கே பார்க்குறோம் மேலே. ஓகேங்களா. அந்த லைன் அப்படியே போகும், மேலே போகும். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகி இது வரைக்கும் ஸ்டில் அப்படி போகுது. அந்த கட் ஆகிற இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிளில் எங்கெங்கே அங்கே கட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம என்ன செய்கிறோம், ஏன்றது சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஐடி ஜாயின் பண்ணோன்னு ஐடி ப்ரொடியூஸ்டு மீட் த சர்க்கிள் ஏ. இது ஐடி ப்ரொடியூஸ்டு இங்கே வந்த உடனே இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், ஏ. இதுதான் நம்ம ஏ அப்படின்ற இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம். நவ் ஜாயின் ஏபி. அப்போ ஏலேருந்து பிக்கு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. அண்ட் அதேமாரி ஏலேருந்து சிக்கு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு ஒரு லைனை போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே வைக்கிறோம். இந்த லைன் நேராக எங்கே வருது, இந்த இடத்துல இங்கே வந்து மீட் ஆகுது இல்லைங்களா. அதேமாரியே இங்கே பியும் சியும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனை வச்சு இங்கே வச்சு பிசியை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைகிறோம். இப்போ பிசி வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அப்போது இது ஏ, இது பி இல்லைங்களா. நம்ம பார்க்கக்கூடிய பி, இது வந்து நம்மளுக்கு சி. அந்த ஏபிசி தான் ரிக்வயர்டு ட்ரையாங்கிளாக நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போது இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பார்க்குறோம், இந்த இடத்துல எவ்வளோ டிகிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது இன்டர்செக்ட் ஆகும்போது இது ஹாஃப் தானே, இது 60 டிகிரி மொத்தமாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ இங்கே பார்க்கும்போது இது எவ்வளோ டிகிரி வரும்னா 30 டிகிரி வரும். அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த ப்ரொடெக்டர் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம், 0 டிகிரி இங்கே வைக்கிறோம். இப்போ இங்கே வைக்கும்போது கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இந்த டிப்பு இது இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 0 வந்து இந்த லைனில் கோயின்சைட் ஆகணும். இப்படி வச்சுட்டு இப்படி பார்த்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கு 30 டிகிரி இங்கே இன்டர்செக்ட் ஆகுதுங்களா. இது 30 டிகிரி வரும், இந்த பக்கம் ஒரு 30 டிகிரி வரும். இப்போ இந்த பக்கம் 30 டிகிரின்னா இப்போ இந்த பக்கம் எவ்வளோ வரும், இது ஒரு 30 டிகிரி வரும்.
அந்த 30 தான் நம்மளுக்கு டோட்டலாக ஓவரால் இங்கே 16 பார்த்தோம் இல்லைங்களா, அதை இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றத டின்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்றத டயக்ராமில் ஏபிசி அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? பாருங்கள், இதை தான் இங்கே ரஃப் டயக்ராமில் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி ஏபிசி டின்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு 6 சென்டிமீட்டரில் இங்கே கட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அதேமாரியே தான் நம்ம இங்கே இதையும் பார்க்க போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக ஒரு ஓவரால் ரிவைஸ் ஒன்று கொடுக்குறேன், எப்படி ட்ரா பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 8 சென்டிமீட்டருக்கு பிசின்ற ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணிக்கணும். புரியுதுங்களா? பிசின்றத லைனை ட்ரா பண்ண உடனே ப்ரொட்ராக்டரை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், 60 டிகிரிக்கு இப்படி தலைகீழ வச்சு 60 டிகிரி. புரியுதுங்களா? அப்போ இது 0 டிகிரி இங்கே கோயின்சைட் ஆகணும் இந்த இடத்துல. இது வந்து இந்த பியில் இந்த பாயிண்ட் இங்கே டிப்பு இங்கே பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 60 டிகிரி எடுத்தோம்னா இங்கே 60 டிகிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேல் எடுத்து இந்த இடத்துல ஒரு 60 டிகிரிக்கு இங்கே ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா? இப்படி இந்த லைன் இங்கே ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதே ப்ரொட்ராக்டர் எடுத்து இந்த இடத்துல வச்சு 90 டிகிரி இந்த பின்ற இடத்துல இந்த டிப் இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்கணும் இல்லைங்களா? இந்த ப்ரொட்ராக்டரோட சென்டர் பாயிண்ட் இங்கே பின்ற இடத்துல கோயின்சைட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக கோயின்சைட் ஆகிடுச்சு. இந்த 0 இந்த லைன் இங்கே டச் ஆகுதான்ட்டு பார்த்துக்கோங்க. இதுவும் டச் ஆகிடுச்சு. இங்கேருந்து கரெக்டாக வச்சு நம்ம இப்படி போட்டோம்னா ஷார்ப்பாக 90 டிகிரி இங்கே வரும். அந்த 90 டிகிரி பாயிண்ட் வச்சுட்டு அங்கே என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சு அது ஒரு 90 டிகிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிற இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசின்ற லைன் இருக்குது பாருங்கள். அந்த பிசின்ற லைனுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார், எப்பயுமே பர்பண்டிகுலர் பைசெக்டார்னு கொடுத்துருந்தாங்கனாலே இப்போது இது பி இது சி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு சியில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல சின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ற இடத்துல வச்சு ஒரு ஹாஃப், இது ஹாஃப் வரும், இந்த ஹாஃபுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஆங்கிள் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எடுத்துக்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம். அதே ஆர்க்கை நம்ம என்ன செய்கிறோம், கீழேயும் இந்த பக்கம் இப்படி அடிக்கிறோம். இது மேலேயும் கீழே இந்த பக்கம் அடித்ததுக்கப்புறம் அதேமாரி என்ன செய்கிறோம், பியில் வைக்கிறோம். பியில் வச்சு இங்கே மேலே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதே ஆர்க்கை நம்ம என்ன செய்கிறோம், கீழேயும் இங்கே அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்கேல் வச்சு என்ன செய்கிறோம், ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லைன் இது தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பாயிண்ட்டு தான் மெயினாக நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஒரு லைன் இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த லைன் ட்ரா பண்ண உடனே இந்த லைன் அடுத்தது என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த 90 டிகிரியில் இங்கே கட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி இருக்குது இல்லைங்களா, அந்த 90 டிகிரியில் இங்கே கட் ஆகிற அந்த ஆர்க்கு எங்கே இடத்துல இந்த கட் ஆகுதோ, அது 0ன்னு அங்கே எடுக்கிறோமோ, இந்த லைன் எங்கே சென்டர் லைன் கட் ஆகுதோ அந்த இடத்துல 0ன்னு எடுத்துக்கிறோம். அதே பிசியில் அதே பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், மீடியன் சொல்லக்கூடிய ஜின்னு எடுத்துக்கிறோம். அதே லைனு கீழே இங்கே வந்து பார்க்கும்போது சென்டரில் இங்கே கட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கணும், ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது 3 ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த ஆர்க்கு போட்ட உடனே, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட்ட உடனே சர்க்கிள் நம்ம முதல்ல போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அடிக்கும்போது அங்கே இது ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துக்கிறோம். அந்த 90 டிகிரியில் வரக்கூடிய அந்த பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த பிசின்ற லைனில் கட் ஆகிற இடத்த வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஜின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே அப்படியே அதே லைன் இந்த ஆர்க்கில் கீழே ஒரு இடத்துல கட் ஆகும், அந்த இடத்த என்ன செய்கிறோம், ஐன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், பியிலேருந்து டிக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. 6 சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இந்த இடத்துல வச்சு. ஓகேங்களா? இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் 6 சென்டிமீட்டருக்கு. அதை நம்ம என்ன செய்கிறோம், இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம், 6 சென்டிமீட்டர்னு அப்படி மென்ஷன் பண்ணிடுறோம். அதேமாரி இது ஓவரால் இருக்கிறத வந்து நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர்ன்றது மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இது 6 சென்டிமீட்டர் இது வரைக்கும் உள்ளது. இது ஃபுல் ஓவரால் இருக்கக்கூடியது 8 சென்டிமீட்டர். அப்போது இந்த ஆர்க் 6 சென்டிமீட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஐன்ற லைனை நம்ம ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ட்ராப் பண்ணுறோம். இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஐன்ற லைனை இப்படி ட்ராப் பண்ணுறோம். அது இது வழியாக இங்கே போகுது. அதை அப்படியே திரும்பி ஃபர்தர் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது ஏல போய் இந்த ஏ வந்து இந்த சர்க்கிளில் அந்த பாயிண்டில் இங்கே மீட் ஆகுது இல்லைங்களா. இந்த சர்க்கிளில் வந்து ஏன்ற பாயிண்ட்டு இந்த பிஐடியை வரைஞ்சிட்டோம், ட்ராப் பண்ணிட்டோம். அதிலிருந்து அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது ஏன்ற பாயிண்டில் போய் மீட் ஆகுது. அந்த ஏன்ற பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஏபியை ஜாயின் பண்ணிக்கிறோம், ஏசியை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு நம்ம வரைஞ்சிட்டோம்னா, லைன் வரைஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு
பிசின்றது வரும். இங்கே 60 டிகிரி வரும். இது வந்து 30 டிகிரியாக வரும். இது 30 டிகிரியாக வரும். ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி பார்த்துருக்கோம். அதேமாரி மெஷர் பண்ணி அழகாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதனால் கன்ஃபியூஸ் இல்லாமல் அழகாக புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோவை அழகாக பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஒரு 4-5 வாட்டி போட்டு பாருங்கள். அழகாக உங்களுக்கு புரிதல் வரும். இதில் ஃபுல் மார்க் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 8 மார்க்ஸ் அழகாக எடுத்துடலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை அழகாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி மட்டும் கொஞ்சம் பாருங்கள் தயவுசெய்து. புரியுதுங்களா? ஸோ இது வரைஞ்சிட்டிங்கன்னா மொத்தம் என்ன செஞ்சிடும், ஃபுல் மார்க் வந்துடும். ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரையணும், அதுக்கு ஒரு 1 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் கிவன் ஒன்று எழுதணும். கிவன் எழுதியாச்சு, ரஃப் டயக்ராம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயின் டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேர் டயக்ராம், இது அழகாக போட்டுட்டிங்கன்னா 8 மார்க்ஸு உங்களுக்கு கிடச்சிரும்.